அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய செய்திகள் இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து நிறைய செய்திகள் இருக்குது. நேற்று உள்ள செய்திக்கு இன்னைக்கு நாம முடிவுரை எழுதிடலாம் அப்படின்றதுனால முதல்ல அங்கிருந்து ஆரம்பிப்போம். கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசனுடைய அந்த கன்னட மொழி பிரச்சனை. நேற்று விழாவரியா அந்த வீடியோ பதிவுல நீங்க பார்த்திருப்பீங்க. சோ நீதிமன்றம் கெடு கொடுத்த அந்த நேரத்துல நம்முடைய உலகநாயகன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கு அண்ணன் வேல்முருகன்ல இருந்துட்டு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொழி ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்கவுங்க தரப்புக்கு முதல்ல தோன்றிய மொழி அப்படின்னா தமிழ் மொழிதான் அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்து கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, சரி பரவாயில்லங்க விடுங்க, இப்ப என்ன திரைப்படத்துறையில ஒத்துக்கிறாங்க, உங்களோட படத்தை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க, அதனால வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். ஆனா அந்த மன்னிப்புன்ற வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப கமலஹாசன் உறுதியா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எந்த தவறும் பண்ணல, அதனால நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. படம் அங்க ஓடலைன்னா கூட பரவாயில்ல, ரிலீஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இதனாலதான் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு ஆதரவு கமலஹாசன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாருங்க. அவரை பத்தி தான் முழுக்க முழுக்க நம்முடைய கமலஹாசன் மேடையில புகழ்ந்து புகழ்ந்து பேசி அது கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல மொழி பிரச்சனையா மாறிட்டது. அப்ப சிவராஜ்குமாருக்கு அப்ப புரிஞ்சுதான் இல்லையான்னு தெரியல கமலஹாசன் பேசுனது. அவர் தலையை ஆட்டிட்டு தான் இருந்தாப்ல, ரொம்ப ஹாப்பியா இருந்தாப்ல. அதற்கு பிறகு இந்த மொழி பிரச்சனை ஆரம்பித்த பிறகு கன்னட மக்களுக்கு எதிராகவும் கமலஹாசனுக்கு ஆதரவாகவும் நடிகர் சிவராஜ்குமார் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. கன்னட மொழிக்காக நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, இப்ப நீங்க குரல் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருந்தாரு. ஏன்னா இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் போகும்னு அவர் நினைக்கல. நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிபதி கடுமையான விமர்சனத்தை முன் வச்ச பிறகு கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்டாருங்க. அந்த பல்ட்டி அடிச்சு என்ன சொன்னாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் பேசுனது எனக்கு சரியா விளங்கலங்க, ஏன்னா தமிழக மக்கள் நமக்கே விளங்கலன்றப்ப அவருக்கு எப்படி விளங்கி இருக்கும், அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதே மாதிரி அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு கமலஹாசன் பேசுனது விளங்கலங்க, வீட்டுல போய் ஒரு முறைக்கு 4 முறை போட்டு கேட்ட பிறகுதான் ஆமாங்க அவர் எங்க மொழியை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாரு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கன்னட மக்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொழி வெறி பிடிச்சவங்க. இந்த பிரச்சனை எப்படி இருக்கும் பொழுது சமூக வலைத்தளம் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க புதுசா ஒரு பிரச்சனையை மக்கள் கிளப்பி விட்டுக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் நடிக்கக்கூடிய கடைசி படம் ஜனநாயகன், அந்த திரைப்படத்தோட ஷூட் முடிஞ்சிட்டு அவர் மாமல்லபுரத்துல இன்னைக்கு 2ஆம் கட்டமாக 10th + 2 பிடித்த மாணவிகளுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் கொடுக்கிற நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. இதற்கு மேல அவர் நடிக்க மாட்டாருங்க, 69வது படம் நடிக்க மாட்டாருங்க, முழு நேர அரசியல்வாதியா அவர் மாற போறாரு அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தோட ஷூட் முடிச்சுட்டாங்க. இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, KVN அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூர்ல சார்ந்த ஒரு தயாரிப்பு அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. வினோத் இயக்குறாரு, அனிருத் மியூசிக் பண்றாரு. இதுல நிறைய பிரபல நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. படம் அடுத்த ஆண்டு ஜனவரியில பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி திரைப்பட குழு சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்தி இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க எங்களுடைய கமலஹாசனுடைய படத்தை நீங்க கர்நாடகால நீங்க வெளியிட மறுத்துட்டீங்க அப்படின்னா, KVN தயாரிக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழகத்துல நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி புதுசா ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது எனக்கு தெரியலைங்க. பட் பார்க்கும்போது ஓரளவுக்கு லாஜிக் சரியா தான் இருக்குது. ஆமா, கரெக்ட் தானேங்க. கன்னடால நம்முடைய கமலஹாசன் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா அவங்க தயாரிப்பு நிறுவனம் எடுத்த படத்தை நாம ஏன் தமிழகத்துல ரிலீஸ் பண்ணணும், அப்படியே நாம கன்னட தயாரிப்பாளருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது தானே. சோ மக்கள் கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி DMK அரசியல் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் நான் படிச்சேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. அதற்கு அடுத்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜயோடைய அந்த அரசியல் பயணம். கட்சி ஆரம்பித்து அதற்கு ஆனுவல் டே கொண்டாடி பூத் கமிட்டி வரைக்கும் போய் பொதுக்குழு போட்டு மாநாடு கூட்டி பிரஸ் மீட் கூட்டி இந்த மாதிரி எல்லா விடயங்களையும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கும் பரிசு வழங்கக்கூடிய ஒரு விடயத்தெல்லாம் கையில் எடுத்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டு இருந்த விடயம் தான் இது, புதுசா அவர் பண்ணல. கடந்த 30ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக மாமல்லபுரத்துல ஒரு தனியார் அரங்குல 10th + 2 முடித்த முதல் மார்க் வாங்கிய பல மாவட்டங்களை சார்ந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு 5000 ரூபாய் பரிசு தொகை கொடுத்து சான்றிதழ்லாம் கொடுத்து அந்த நிகழ்ச்சி சூப்பரா முடிந்தது. பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ்ல தமிழக வெற்றி கழகத்துல இருந்து மாணவிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது கூப்பிடும் பொழுது அந்த டயலாக் எல்லாம் கொடுத்துதான் கூப்பிட்டுருப்பாங்க நான் நினைக்கிறேன்.
ரொம்ப கிளியரா பிள்ளைங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசுதுங்க. எல்லாம் ஒரே டயலாக் அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுது. இளைய தளபதி எங்களுடைய அண்ணா வந்துட்டு சிஎம் வந்துருவாரு, 2026ல சிஎம் வந்துருவாரு, அவர் வந்து காமராஜர், அவர் வந்து அப்துல் கலாம் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் அளந்து அளந்து விடுதுங்க ஸ்டேஜ்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் தான் வந்துட்டு கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்திருப்பாரு. படிக்கிற பிள்ளைங்க இல்ல ரொம்ப அழகா அப்பட்டமா சொல்லி கொடுத்தது அப்படியே வந்து ஸ்டேஜ்ல வந்து ஒப்பிச்சுட்டு போறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வேற அதுல பேசுறாங்க, பக்கம் பக்கமா டயலாக் எல்லாம் பேசுறாங்க. அந்த நிகழ்ச்சியோடைய 2ஆம் கட்ட பரிசு வழங்கும் நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நடந்ததுங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே டயலாக், போன வருஷம் என்ன பேசுச்சோ பசங்க, முந்தா நாள் என்ன பேசுச்சோ அதே டயலாக் தான் இன்னைக்கு அந்த பசங்க வந்து பேசுறாங்க. விஜய் வந்துட்டு கர்ம வீரர் காமராஜர் மாதிரி கல்வி கண் திறந்து வச்சிருக்கிறாரு, இளைய காமராஜர் அவர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நடிகர் விஜயோடைய தொண்டர்கள் கூட அந்த அளவுக்கு அவரை புகழ்ந்திருக்க மாட்டாங்க. இந்த படிக்கிற மாணவிகளுக்கு அப்படி என்ன வந்து காமராஜருக்கும் விஜய்க்கும் வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்றது நமக்கு தெரியல. உண்மையிலே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு பேச முடியுமா? ஒரே ஒரு 5000 ரூபாய் தான் மனுஷன் கொடுத்தாரு, அதற்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி மேடையில நின்றுட்டு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுறத பார்க்கும்போது படு கேவலமா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அது. படிக்கிற மாணவர்கள் மத்தியில அரசியலை வந்து இவர் புகுத்துறாரு. 10th +2 அதுதான் முடிச்சிருக்கிறாங்க அந்த பசங்க. அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே வரல. அதற்குள்ள வந்து கர்ம வீரர் காமராஜர் கூட நடிகர் விஜயை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் அறிவு எப்படி இருக்குன்றத பாருங்க. பேரண்ட்ஸோடைய அந்த சமூக பார்வை எப்படி இருக்குன்றத பாருங்க. யாரோட ஒப்பிடணும் என்ற ஒரு தராதரம் தகுதி இல்லாம மேடையில அந்த பிள்ளைங்க பேசுது, பேரண்ட்ஸ் பேசுறாங்க அப்படின்னா நடிகர் விஜய் என்ன பண்ணணும்? மைக்கை வாங்கிட்டு இங்க பாருமா, நான் வந்து உனக்கு பரிசு கொடுத்திருக்கிறேன், உன்னை ஊக்கப்படுத்திருக்கேன், இந்த மேடையில வந்து நீ அரசியல் எல்லாம் வந்து நீ பேச வேண்டாம், சோ இது என்னோட தனிப்பட்ட விடயமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால கர்ம வீரர் காமராஜர் மட்டும் இல்ல யாரோடையும் வந்து என்ன ஒப்பிட்டு நீ பேசாத, அவங்கள மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட், அவருடைய கால் தூசி இருக்குல்ல அதுக்கு கூட நான் ஈடாக மாட்டோமான்றத கூப்பிட்டு நெத்தியில அடிச்ச மாதிரி பொட்டுல அடிச்ச மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லியிருக்கணும். அதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு பிள்ளை பேசுது, இது 2026ல எங்க அண்ணன் தான் வந்து சிஎம் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து மைக்கை வாங்கி பேசுறாரு, நான் சொல்லி கொடுத்துலாம் வந்து நான் கூட்டிட்டு வரலங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா வந்து அவர் பேசுறாரு. நான் கேட்கிறேங்க, 2026ல அது எப்படிங்க 50 வருட காலமாக இந்த தமிழகத்தை ஆண்ட டிஎம்கே ஏடிஎம்கே வந்து உங்களை விட்டுடுவாங்களா? நீங்க சிஎம்மா வந்துருவீங்களா? யாரோடு ஒப்பிட்டு பேச வேண்டும்? ஒரு பிள்ளைங்க கூட ஐயா அப்துல் கலாம் பத்தி பேச மாட்டாங்க, ஐயா இறையன்பு பத்தி பேச மாட்டாங்க. எவ்வளவு பெரிய லெஜெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய படிப்பாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க, பாரதியார் இருக்கிறாரு, பாரதிதாசன் இருக்காங்க, தமிழ் மொழியை வளர்த்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை பற்றி குறிப்பாக ஆசிரியர்கள் சொன்ன அந்த ஒரு நல்ல விடயத்தை கூட அந்த பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி யாரையுமே பற்றி பேசாமல் முழுக்க 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 அண்ணன் விஜய் வந்துட்டு சிஎம் வந்துருவாரு, அண்ணன் விஜய் வந்து சிஎம் வந்துருவாரு, இளைய தளபதி அவர் தான் கல்வி கண்ணை திறந்து வச்சிருக்கிறாரு. எந்த கல்வி கண்ணை அவர் திறந்தாருன்னு புரியல. 6000 பள்ளிகளை மத்திய அரசு மூடிய போது அந்த 6000 பள்ளிகளையும் திறந்து வைத்தவர் கர்ம வீரர் காமராஜர். 9 வருட காலம் 10 வருட காலம் அவருடைய தமிழகத்தை ஆண்டவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் யாரு, எப்படிப்பட்டவர் அவரு என்பதை வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கூப்பிடக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய வரலாறை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு வந்து விஜய் யாரு, கர்ம வீரர் காமராஜர் யாரு என்பதை பிரித்து பார்க்க தெரிய வேண்டும். அந்த பொது அறிவு கூட, பேசிக் அறிவு கூட இல்லாத இந்த பிள்ளைங்க வந்து எப்படி முதல் மார்க் வாங்கினாங்க என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். விஜய் அவருடைய திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்கள்லயும் வந்துட்டு மது குடிக்கிற காட்சியில வந்து ஊக்கப்படுத்துறாரு, தம் அடிக்கிற மாதிரியான காட்சியில வந்து ஊக்கப்படுத்துறாரு. எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் அவருடைய திரைப்படங்கள்ல இருக்குது. ஆனா இந்த பிள்ளைங்க வந்து பேசுறாங்க, மதுவை வந்து அவர் தடுத்துருவாராம். யாரு? விஜய் வந்த உடனே மதுவை தடுத்துருவாராம், தம் அடிக்கிறத தடுத்துருவாராம், எல்லா கெட்ட பழக்கத்தையும் தடுத்துட்டு ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தடுத்துட்டு அப்படி ஒரு தமிழகத்துல வந்து தேனாரும் பாலாரும் பொங்குற மாதிரி தமிழகத்தை மாத்திருவாரு அப்படின்னு அந்த பிள்ளைங்க எல்லாம் பேசுது. விஜய்க்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் நானு, தயவு செய்து உங்களுடைய நிகழ்ச்சிக்கு இந்த மாணவர்களை நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அரசியல் பத்தி பேச விடாதீங்க, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அந்த பிள்ளைங்களை பேச வைங்க. எத்தனையோ பிள்ளைங்க நீங்க கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இருக்குது, எப்படி படிக்கணும்னு தெரியாத பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடை சொல்லிக் கொடுங்க, எப்படி படிக்கணும் என்ற மெத்தடை சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு மேடையில விட்டு அந்த பிள்ளைங்களை பேச விட்டு அதை வந்து காதுக்குள்ள கேட்டுட்டு இருக்கிறாரு நடிகர் விஜய். இவர் வந்துட்டு கலைஞருடைய பாணியை வந்து பின்பற்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னா துக்ளக் ஆண்டு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில ஆடிட்டர் குருமூர்த்தி சார் பேசும்போது சொல்றாங்க, மு.க. ஸ்டாலின் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நடித்த ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காம்பா அந்த பையன், சூப்பரா நடிச்சிருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பர்சன் சொல்லியிருக்கிறாங்க. அவர் அப்படியே போயிட்டு நம்முடைய கலைஞர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. கலைஞர் என்ன பண்ணாரு, உடனடியாக ஆடிட்டர் குருமூர்த்திக்கு சாருக்கு போனை போட்டு, எப்பா நீ இது வந்து இதை தனிப்பட்ட முறையில சொல்லாத,
நான் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றேன், அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நீ என்ன பத்தி என் பையனை பத்தி புகழ்ந்து பேசி நீ சொன்னதை அப்படி அங்க வந்து நீ பாராட்டு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்துட்டு விஜய் என்ன பண்றாருன்னா, மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பரிசு கொடுக்குறன்ற பெயர்ல ஸ்டேஜில் நிக்க வச்சு சிஎம் 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 என்ற வார்த்தையை வந்துட்டு கேட்டு 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 அவர் வந்து பூரிப்படைஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப என்ன தெரியும்? இவர் சொல்றாருல, உங்க பேரண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன், யாருக்கு ஓட்டு போடணுன்றதை நான் சொல்லிட்டேன், யார் லஞ்சம் வாங்கலையோ ஊழல் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நடிகர் விஜய் வந்து சொல்றாரு. நடிகர் விஜய்க்கு வந்து ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். உங்க கட்சியிலேயே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஜாதி பத்தி தான் சீட்டு கொடுக்குறாரு. வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குல்ல, அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் 8 லட்சம் 10 லட்சம் வந்து வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள அந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள்லாம் வந்து ஆடியோவா வீடியோவா வெளியிட்டு இருக்கிறாங்க, ஆதாரத்தோட இதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு தெரியல. இது வந்து லஞ்சத்துல வருமா, ஊழல்ல வருமா, இது எந்த கேட்டகரியில வரும்? ஒரு போஸ்டிங் 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாதான் போஸ்டிங் அப்படின்னா இது எந்த கேட்டகரியில வரும்? அதனால ஊழல் பற்றியோ லஞ்சம் பற்றியோ இல்ல வாரிசு அரசியல் பற்றியோ பேசுவதற்கு விஜய்க்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அரசியல்ல வந்துட்டு ஒரு எம்எல்ஏ, குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு உங்க கட்சி வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் கூட இந்த பிள்ளைங்களுக்கு இப்ப பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த வந்து வயதும் கிடையாது, அந்த அளவுக்கு அதுகளுக்கு அனுமதியும் கிடையாது. அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு படிப்புல நீங்க கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி கூட அவர் பேச மாட்டேன்றாரு. யாருக்கு ஓட்டு போடணும், இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க, இதைத்தான் வந்து அவர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு. அப்ப முதல் தலைமுறை ஓட்டை வந்து வாங்குவதற்காக விஜய் என்ன பண்றாரு, 5000 ரூபாய் கொடுத்து அவங்கள வந்து பேச வைக்கிறாரு, 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்குறாரு. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒரு சான்றிதழையும் 5000 ரூபாய் கொடுத்து விஜய் வந்து இப்பவே வந்து 2026க்கான அந்த தேர்தலுக்கான அந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருக்கிறாரு இந்த மேடையின் மூலமாக. அதற்கு வந்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குற மாதிரி 5000 ரூபாய் கொடுத்து வந்து ஓட்டை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது. இது முற்றிலும் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். இது எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் மாணவர்களை தயவு செய்து வந்து அரசியலில் ஈடுபடுத்தாதீங்க. அந்த பிள்ளைங்களை தயவு செய்து படிக்க விடுங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியாது யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் இப்ப அதுங்களுக்கு தெரியாது. படிப்பு மட்டும்தான் வந்து இப்ப முக்கியம். அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அதை தவிர வந்துட்டு இளைய காமராஜர், இளைய அப்துல் கலாம் அந்த பெயரை பயன்படுத்துவதற்கு கூட எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அருகதை கிடையாது. இந்த வீடியோ விஜய் பார்த்தாருன்னா அடுத்த நிகழ்ச்சியில அரசியல் எல்லாம் மேடையில வந்து பேச வைக்காதீங்க. பிள்ளைங்களை படிப்பை மட்டும் பேச வைங்க. நிறைய படிச்சு சாதனை புரிந்த நிறைய பேர் நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து கற்றுக் கொடுங்க நீங்க. சோ நம்ம வந்து மீண்டும் வந்து ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.